வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படத்திற்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போறாங்க. அந்த ப்ரோமோவை நம்ம நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை நம்ம நெல்சன் டைரக்ட் பண்ண போறார் போல அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். ஆனா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது படத்தையே அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அப்புறம் இந்த ப்ரோமோ பார்க்குறப்பவே தெரியுது இன்னும் கதையே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கதைக்கு ரிலேட் ஆகிற மாதிரிலாம் இந்த ப்ரோமோ இல்லை. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் காரில் வந்து உட்காந்துட்டு யார் ஹீரோன்னு கேட்குறாங்க. கதை ரிவீல் ஆகாத மாதிரிலாம் இந்த ப்ரோமோ இல்லை, கதையே ரெடி ஆகாத மாதிரி தான் இந்த ப்ரோமோ இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்களை நம்ம நெல்சனால் ஹேண்டில் பண்ண முடியுமா? அவர் அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு டேரக்டர் தானா? அப்படி நெல்சனால் ஹேண்டில் பண்ண முடியும்னா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், ஏன் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இந்த இடம் நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நெல்சன் அவர்களுடைய ஃப்ளேவர் எந்த மாதிரி இருக்கும்னா ஸ்மக்லிங் ப்ளஸ் டார்க் காமெடி ப்ளஸ் ஆக்ஷன், இப்படி தான் வந்து பார்த்தோன்னா அவருடைய திரைப்படங்களை அவர் வடிவமைப்பார். ஒரு கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் ட்ரக்ஸை கடத்துவாங்க, ப்ளஸ் டார்க் காமெடி இருக்கும், லைட்டாக ஆக்ஷன் இருக்கும். டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணுங்களை கடத்துவாங்க, அதுலேயும் டார்க் காமெடி இருக்கும், லைட்டாக ஆக்ஷன் இருக்கும். ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சிலையை கடத்துவாங்க, அதுலேயுமே டார்க் காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் இருக்கும். இதில் ஸ்மக்லிங்கை தூக்கிட்டு ஓவராக ஆக்ஷனாகவும் டார்க் காமெடியும் வச்சு நப்பின படம் தான் பீஸ்ட்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜானரில் தான் இவருடைய திரைப்படங்களே இருக்குது. இப்போ இதே ஜானரில் நம்ம கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறப்போ அவங்க ரெண்டு பேருடைய காம்போக்கு இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த மாதிரியான ஜானரில் ஒரு வில்லன் இருப்பான், அவன் வந்துட்டு எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு ஹீரோ வருவான். ஸோ ஹீரோ வில்லனை ரீச் பண்ணுறது தான் கதையாகவே இருக்கும். அதுக்கு நடுவில் காமெடி சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் இது எல்லாத்தையும் நப்பி வச்சிருப்பாரு நம்ம நெல்சன் அவர்கள். ஆனால் கமலன் ரஜினி அவர்களை அந்த மாதிரி யூஸ் பண்ணவே முடியாது. ஒருத்தரை ஹீரோவாகவும் ஒருத்தரை வில்லனாகவும் போட்டு ஒருத்தர் இன்னொருத்தனை ரீச் பண்ணுறது தான் கதை அப்படிங்கிற மாதிரி எழுதுனா இந்த வில்லன் கேரக்டரில் நடிக்கக்கூடிய நடிகருக்கு வந்துட்டு சுத்தமாகவே கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமே போயிடும். ஆனால் அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி சீரியஸான நோட்லேயே தான் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு மாஸ்டர் திரைப்படத்தை எடுத்துக்கலாம். அந்த படத்தில் ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஈக்குவல் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கும், ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். அப்படி இருந்தாலுமே ஹீரோவாக வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், நிறைய நல்ல நல்ல தத்துவங்கள் பேசுவார், கொஞ்சம் காமெடி சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு பொண்ணு சைட் அடிக்கிறக்கெல்லாம் சாங் வச்சிருப்பாங்க. வில்லன் கேரக்டருமே நிறைய வில்லத்தனம் பண்ணுவார், அவருமே அங்கங்கே காமெடி பண்ணுவார், அவருக்குமே ஒரு சாங் இருக்கு. இப்படி ரெண்டு கேரக்டருமே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாலுமே ரெண்டு கேரக்டரும் மனசில் நின்னாலுமே படம் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு என்ன ஃபீல் இருக்கும்? நம்ம ஹீரோ அந்த பவானியை போட்டு தள்ளிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஃபீலில் தான் ஆடியன்ஸ் தியேட்டரை விட்டு வெளியே போவாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு ஹீரோ வில்லன் கேரக்டரை ஹீரோவை ரஜினிகாந்த் அவர்களையும் வில்லனை கமலஹாசன் அவர்களையும் நம்ம போடுறோம்னு வைங்களேன். படம் முடிஞ்சு நம்ம வெளியே போகிறப்போ ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, அதாவது நம்ம தலைவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் போவோம். அப்படி ஒரு வேளை நம்ம போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ரீயூனியன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோ கிளைமேக்ஸில் வில்லன் திருந்துற மாதிரி வச்சுட்டா நல்லா இருக்குமேன்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் வச்சா ட்ரோல் பண்ணியே கொலை பண்ணிடுவானுங்க படத்தை. அப்படி பார்க்குறப்போ இப்போ வரைக்கும் நம்ம நெல்சன் அவர்கள் எடுத்துகிட்டு இருந்த அந்த ஃபார்மட்டோ இல்லை லோக்கி அவர்கள் எடுத்த அந்த ஃபார்மட்டோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை வச்சு எடுக்கிறதுக்கு செட் ஆகவே ஆகாது. முதல்ல ஹீரோ அண்ட் வில்லன் அப்படிங்கிற அந்த ஃபார்மட்டே வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியா எது அப்படின்னா டியூவல் ஹீரோ கான்செப்ட் தான். நல்ல உதாரணம் எதை சொல்லலாம்னா ட்ரிபிள் ஆர் படத்தை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த படத்தில் ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான், ரெண்டு பேருமே ஒருத்தனை எதிர்த்து போவாங்க. அந்த வில்லன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அவங்க நினச்சதை முடிக்கிறாங்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டியூவல் ஹீரோ ஸ்க்ரீன் பிளேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ, அந்த இன்ட்ரோல அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிடும். அடுத்து செகண்ட் ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ, அந்த இன்ட்ரோல அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சிடும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹீரோவுடைய டார்கெட் என்ன, அவன் எதை நோக்கி போறான்னு காட்டுவாங்க. அப்புறம் செகண்ட் ஹீரோவுடைய டார்கெட் என்னன்னு காட்டுவாங்க. ரெண்டு பேருடைய டார்கெட்டுமே எதிரெதிராக இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ல இன்ட்ரோ பிளாக்கை போட்டு செகண்ட் ஹாஃப்ல இவன் டார்கெட்டை அவன் ஹெல்ப் மூலமா முடிக்கிற மாதிரியும் அவன் டார்கெட்டை இவன் ஹெல்ப் மூலமா முடிக்கிற மாதிரியும் படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளான் ஃபார்மட் தான் நம்ம தலைவர் அண்ட் கமலஹாசன் அவர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படம் முடிகிறப்போ ரெண்டு பேருமே தான் நினைச்சதை சாதிச்சிட்டாங்க, ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்கிற ஒரு ஃபீலோட திருப்தியோட நம்ம வெளியே போவோம். அப்படி ஒரு எண்டிங் இருந்தால் தான் இட்ஸ் அ ப்ராப்பர் ரீயூனியன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை நம்ம நெல்சனால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக நம்ம நெல்சனால் முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஜெயிலர் திரைப்படத்திலேயே அந்த வர்மன் கேரக்டருக்கு ஒரு தனி இன்ட்ரோ, அவர் எப்படிப்பட்டவர்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இன்ட்ரோ, அவர் எப்படிப்பட்டவர்னு காட்டியிருப்பாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி அவருடைய பையன் மூலமாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாரு நம்ம நெல்சன் அவர்கள். ஸோ இதே கான்செப்ட் தான், இதே ஸ்க்ரீன் பிளே தான், இன்னொரு லேயர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஒரு ஹீரோவை ரிவீல் பண்ணுற இடத்துல ரெண்டு ஹீரோவா டியூவல் ஹீரோவா காட்டிட்டாருனாவே போதும், இந்த விஷயத்தை அவர் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் என்ன, அந்த இன்னொரு
இன்னொரு ஹீரோவை ஒரு சிவராஜ்குமாராகவும் அல்லது மோகன்லாலாவும் மட்டும் காட்டிடாம அந்த இன்னொரு ஹீரோக்கு ஒரு பர்பஸ் இருக்கிற மாதிரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோ எதை நோக்கி போறாரோ அதே டார்கெட் தான் செகண்ட் ஹீரோக்கும் இருக்கிற மாதிரியும் காட்டி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி எப்படி அந்த விஷயத்தை முடிக்கிறாங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிட்டாருனாவே போதும், சம்பவம் பண்ணிரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெல்சன் அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், அவருடைய டார்க் காமெடி அந்த ஃபிளேவர் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டான ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ஸ்டோரி அதை கனெக்ட் பண்ற விதம் இதை மட்டும் ஒரு ப்ராப்பரா பண்ணிட்டாருனாவே போதும் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகட்டும், ஏன்னா அதில் நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள் அப்படின்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும் இந்த படத்துக்கு அவர் கரெக்டாக இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு நம்ம நெல்சன் அவர்கள் கையில் கிடைச்சிருக்கு. ஸோ அதை ப்ராப்பராக அவர் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு படம் பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எது வந்து நிற்கும்னா டியூரேஷன் தான். ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டியூரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா இவருக்கு ஒரு தனி இன்ட்ரோ, அவருக்கு ஒரு தனி இன்ட்ரோ, இவருடைய பர்பஸ் என்ன, அவருடைய பர்பஸ் என்ன, வில்லன் யாரு, வில்லனுடைய பர்பஸ் என்ன, ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க, இதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹார்ஸுங்கிறது தேவைப்படும். நம்ம நினைச்சாலுமே குறைக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த டியூரேஷன் தேவைப்படும். ஆனால் ஒருவேளை 3 ஹார்ஸ் ஓடினாலுமே அதை போர் அடிக்காத மாதிரி எப்படி எடுக்க போறாரு நம்ம நெல்சன் அவர்கள் அப்படிங்கிறதுல தான் கொஞ்சம் மெனக்கட்டு வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் திரைப்படமே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டியூவல் ஹீரோஸ் அப்புறம் வில்லன் இவங்களெல்லாம் தாண்டி நம்ம நெல்சன் அவர்கள் இன்னொரு விஷயம் வேற பண்ணுவார். என்னன்னா அந்த ரெடின் கிங்ஸ்லி கேங் இருப்பாங்கல்ல, அந்த காமெடி கேங், அவங்கள வச்சு அங்கங்க காமெடி வேற ட்ரை பண்ணுவாரு. இந்த டாக்டர் திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ரோலாவே யூஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களெல்லாம் வச்சு கதையே மூவ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த படத்தில் வந்துட்டு காமெடியும் ஒர்க் அவுட் ஆச்சு, கதையும் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு, போர் அடிக்காமையும் போயிட்டு இருந்துச்சு. இதுவே நீங்க பீஸ்ட் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சும்மா காமெடிக்கு தான் வச்சிருப்பாரே தவிர அவங்க கதை மூவ் ஆகிறதுக்கு எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்கள்லையுமே அவங்களெல்லாம் யூஸ் பண்ணாலுமே ஒரு கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணி அவங்க மூலமாக ஸ்டோரி மூவ் ஆகிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா அந்த டார்க் காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நம்ம தலைவருக்கும் கமலஹாசனுக்கும் மட்டும் கதையை வச்சுக்கிட்டு மற்ற கேரக்டர்ஸ்லாம் சும்மா காமெடிக்காக மட்டும் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த காட்சிகளெல்லாம் போர் அடிக்க தான் செய்யும். அதையும் நம்மால் பார்த்து தான் டிசைன் பண்ணி ஆகணுங்க. எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா நம்ம நெல்சன் அவர்களை விட கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பர்சனாக இருப்பாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் ரைட் பண்ணிட்டே இருப்பார். வெப் சீரிஸே எடுக்கலாம் அவருடைய திரைப்படத்தை வச்சு, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் சேர்ப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் கிட்ட இந்த திரைப்படம் போச்சுன்னா நம்ம கமல் அவர்களுக்கு ஒரு தனி ஸ்டோரி, நம்ம ரஜினி அவர்களுக்கு ஒரு தனி ஸ்டோரி எழுதி அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி கொண்டு போவார். ஸோ அதை அளவாக பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு பர்ஃபெக்டான ஆளு நான் பார்க்குறேன். ஆக மொத்தத்தில் ஒரு பயங்கரமான ப்ரெஷரில் தான் இருக்க போகிறாரு நம்ம நெல்சன் அவர்கள்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஸோ ஒரு நார்மல் ஹீரோ வில்லன் கான்செப்டாக இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் கூடலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக யோசிச்சு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டோட வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஏன்னா இன்னும் நிறைய டைம் இருக்கு. இப்போதான் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 2க்கு அப்புறமா நம்ம தலைவர் வந்துட்டு சிபி சக்கரவர்த்தி அவர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த படம் பண்றதுக்கு 1 இயர்லாம் ஆயிடும். அதுக்கப்புறமாகத்தான் இந்த படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வருஷத்துக்கு மேல டைம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நம்புவோம். உன்னைத்தான் நம்பியிருக்கோம் நெல்சா. ஊரே உனக்காக வேண்டுற சாமி, ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோண்டா, ஜெயிச்சிடுறா. சரி, ஓகே நண்பர்களே, இந்த 2 ஜாம்பவான்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம நெல்சன் அவர்கள் கரெக்டாக இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தாட்ஸ் என்னவோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஒருவேளை நெல்சன் உங்களுக்கு கரெக்டாக ஃபீல் ஆகலைன்னா வேற எந்த டேரக்டர் கரெக்டாக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அவங்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.